விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட கலந்துரையாடக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயுடைய நிலக்கடலை ரிச். சரிங்களா? அப்போ டிஎன்ஏயு நிலக்கடலை ரிச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த நிலக்கடலையில் உங்களுக்கு மகசூலை அதிகப்படுத்துவதற்கு தேவையான பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், தாவர ஹார்மோன்கள் எல்லாமே கலந்த ஒரு கலவை தான். சரிங்களா? அப்போது நீங்கள் காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு வர தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டுமே உங்களுக்கு நிலக்கடலையில் மகசூலை அதிகப்படுத்தாது. ஏன்னா நிலக்கடலையோட அந்த பருப்பினுடைய அளவு பெருசாக இருக்கணும். எண்ணெயினுடைய அளவு அதிகமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பருப்பினுடைய அளவு அதிகப்படுத்தணும் அப்படின்னாலே அதுக்கு போரான்ற ஒரு வித ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எண்ணெய் சத்து, எண்ணெய் பயிர்கள் இதெல்லாம் இல்லைங்களா? அப்போ எண்ணெயினுடைய அளவு அதிகமாகணும் அப்படின்னா இதுக்கு மேங்கனீஸ், மெக்னீஷியம், சல்ஃபர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் நிலக்கடலையில் உங்களுக்கு காய் நல்ல திரட்சியாகவும் நல்ல மகசூலும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூ வைக்கும். வைக்கிற பூ எல்லாமே நல்லா பிஞ்சு இறங்கி அந்த பிஞ்சு எல்லாமே பெரிய பெரிய காய்களாக, பெரிய பெரிய மணிகளாக மாறும். அப்போது நான் இந்த நிலக்கடலை ரிச் எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, விவசாயிகள் காலங்காலமாக சொல்லக்கூடிய குறைகள் என்னென்னா, நிலக்கடலையில் பொக்கு காய் அதிகமாக இருக்கும் மேடம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஞ்சு நிறைய வைக்குது, எல்லா காயுமே பெரிய காயாக வர்றதில்ல, நிறைய பிஞ்சாவே வீணாக போயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற காய் எல்லாமே பெரிய பெரிய மணியாக உருவாகிறதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏக்கருக்கு 500லேருந்து 600 கிலோ அளவுக்கு மகசூல் இழப்பு வருது. நிறைய ஒரு செடி நல்லா வளருது, ஆனால் பார்த்தீங்கன்னா காயினுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, மகசூல் அதிகமாக கிடைக்கல அப்படின்னு விவசாயிகள் காலகாலமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று தான் இந்த டிஎன்ஏயு நிலக்கடலை ரிச். சரிங்களா? அப்போ இந்த டிஎன்ஏயு நிலக்கடலை ரிச் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, நிலக்கடலையில் பொக்கு காய்களின் எண்ணிக்கையை குறைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான காய்கள், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மணிகள் தரமானதாக மிகப்பெரியதாக இருக்கணும். அடுத்தது மகசூல் அதிகமாக கிடைக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வறட்சியை தாங்கி வளரணும். இப்போ நீங்கள் தண்ணி கட்டி பயிர் போட்டிருப்பீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் தண்ணி கட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். நீங்கள் இந்த பூஸ்டரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வறட்சியை தாங்கும் திறனும் அதிகமாகும், மகசூலும் அதிகமாகும். சரிங்களா? அப்போது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு நிலக்கடலையில் 2 தடவை இந்த நிலக்கடலை ரிச்சை பயன்படுத்தணும். சரிங்களா? ஏக்கருக்கு 4 கிலோ. சரிங்களா? இப்போ 4 கிலோன்னும் போது 2 கிலோவை நீங்கள் எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பூ எடுக்கிற நேரத்தில், முதல் தடவை பூ எடுக்கிற நேரத்தில், 2வது தடவை விழுது இறங்கும் நேரம், மண்ணில் விழுது இறங்கி காய வைக்கிது இல்லைங்களா, அந்த நேரத்தில். அப்போது எப்படி தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 கிலோவை எடுத்து 200 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும். கூட ஒட்டும் திரவம், டீப்பாலோ இல்லை வேறு காதி சோப்போ நீங்கள் எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். அந்த விழுது இறங்குற நேரத்தில் நீங்கள் இதை அதே மாதிரி செடியில் 2வது தடவையாக செடி முழுவதும் தழைய அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இறங்குற விழுதில் இருக்கக்கூடிய காய்கள் அனைத்தும் மிக பெரிதாக வரும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு நல்ல பெரிய பெரிய பருப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிலக்கடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறை என்னென்னா, அதில் இரும்பு சத்து குறைபாடு. நீங்கள் நின்றுட்டு பார்த்தீங்கன்னாலே வயல்வெளியில் மஞ்சளாக தட்டையாக அங்கங்கே பயிருடைய வளர்ச்சி குறைந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இலையே வெள்ளையாக மாறிடும். ஃபஸ்ட்டு மஞ்சளாக இருக்கும், நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த இலை முழுவதுமாக வெள்ளையாக மாறிவிடும். அப்போ வெள்ளையாக மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்? அதில் இருக்கக்கூடிய பச்சையும் முழுவதுமாக தீர்ந்துவிடும். அந்த பச்சையும் முழுவதுமாக போயிடுச்சுனாலே ஒளிச்சேர்க்கைன்ற ஒரு வேலை நடந்து உங்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த மகசூலை அதிகப்படுத்தும் காரணிகள் அனைத்துமே குறைந்துடும். சரிங்களா? அப்போ இந்த இலையை நம்ம திரும்பவும் பச்சை நிறத்துக்கு மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரவுட் பூஸ்டர் நீங்கள் அடிச்சிங்கனாலே அதில் பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், ஹார்மோன்கள் எல்லாம் கலந்து உங்களுக்கு நல்ல மகசூலை தரும். அதனால் விவசாய பெருமக்கள் இந்த கிராப் பூஸ்டரை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிர் வினையியல் துறையின் மூலமாக நீங்கள் வாங்கி பயனடையலாம். நன்றி, வணக்கம்.